இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ரமணா என்றொரு வெற்றி படத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க விஜயகாந்த் நடிப்புல. அந்த தருணத்துல அவரை பற்றி நிறைய நினைவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பகிர்ந்துக்கலாம் சார். எந்த அளவுக்கு இந்த சோகம் அப்படின்றது எல்லாரையும் தாக்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படின்னா இவ்வளோ ஒரு மனிதாபிமான ஒரு யதார்த்தமான ஒரு நடிகரை நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என்னோட 2வது படம் பண்ணப்ப நான் ரொம்ப சின்ன பையன். பட் இருந்தாலும் கேப்டன் அவர்கள் ரொம்ப சகஜமா பழகி நான் கொஞ்சம் ஒரு தயக்கத்திலையும் ஒரு பதட்டத்திலையும் இருக்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சு ஒரு 2 நாள்ல என்னை சகஜமாக்கி என் கூட நிறைய விஷயங்கள் பேசி 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 என்னை சகஜமாக்கி ஒரு 3வது நாள்ல இருந்து நான் ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறைக்குள்ள கொண்டு என்ன அந்த படத்தை சொன்னதெல்லாம் செஞ்சாரு. எந்த ஒரு வசனத்தையோ இதையோ இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு எதுவுமே சொல்லாம ரொம்ப சிறப்பா பண்ணாரு. நிறைய கூட்டத்துல பண்ணி இதை பண்ணாரு. இப்போ ஸோ ஃபுல்லா முடிஞ்சிட்ட பிறகு படம் முடிஞ்சிட்ட பிறகு கூட ஒரு ஹீரோங்கிற அந்த இதை தாண்டி ஒரு ஒரு சகோதரன் போல ஒரு அண்ணன் போல என்கிட்ட ஏன் இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, உடனே கல்யாணம் பண்ணு, ஏன் லேட் மேரேஜ் பண்ணாத, நான் கூட இப்படிதான் லேட் மேரேஜ் பண்ணேன், சீக்கிரம் பண்ணேன் அப்படின்னாரு. அப்ப நான் விளையாட்டு தினமா தான் சொன்னேன் ஒரு தடவை, நீங்க கல்யாணத்துக்கு வரதா இருந்தா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி வரேன் அப்படின்னாரு. நான் இங்க இல்லை, நான் என் சொந்த ஊர்ல கள்ளக்குறிச்சியில பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் கள்ளக்குறிச்சிக்கே வரேன் அப்படின்னு சொன்னாரு. சரி சொன்னாரு. ஆனா வருவாருன்ற ஒரு சந்தேகத்தில் தான் எனக்கு இருந்தது. ஆனா தன்னுடைய படப்பிடிப்பை நிறுத்திட்டு அவ்வளோ கூட்டத்துல என்னோட திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. படப்பிடிப்புல கூட சரி எல்லாரோடையும் சகஜமா இருப்பாரு. குறிப்பா ஸ்டண்ட் கலைஞர்களோடலாம் ரொம்ப சகஜமா இருப்பாரு. ஒவ்வொருத்தரோட பேரையும் தெரிஞ்சுக்குவாரு. எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும்னு நினைப்பாரு. தன்னோட பாதுகாப்பு மட்டும் முக்கியம் இல்ல, ஸ்டண்ட் கலைஞர் கூட பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து பாத்துக்குவாரு. எல்லாத்தையும் இப்படி லேண்ட் ஆகு, இப்படி ஜம்ப் பண்ணு, இப்படி பண்ணா அடி பிடிக்கும்ன்றத பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது எல்லாமே ஒரு 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 மனிதாபிமானமான ஒரு இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு நடிகர் கூட இல்ல, ஒரு 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 மனிதனா அவர் தலை சிறந்து இருக்கிற ஒரு இன்னொருத்தர் நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறதே அந்த ஆச்சரியம் தான் இருக்கு. ஸோ அவரோட குடும்பமும் அந்த ரசிகர்களும் அந்த தொண்டர்களும் எப்படி இந்த இழப்பை ஈடு செய்ய போறாங்கன்றது எனக்கு சந்தேகமா இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அவரை பத்தி சொல்ற குறிப்பு அப்படின்றது என்னன்னா, கடின உழைப்பாளி, கடமை உணர்வு மிக்கவர், அதுக்கப்புறம் வெளிப்படையான ஒரு மனம் கொண்டவர், துணிச்சல் மிக்கவர், இப்படிதான் சொல்றாங்க. 2 தளங்கள்ல அவர் பயணிச்சிருக்காரு. அரசியல் மற்றும் சினிமா 2 தளத்திலயுமே அவர் முத்திரை பதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு உள்ளங்கள் அவருக்காக வேதனைப்படுறதை பார்க்கும் போதே அவர் அதுல சாதிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி உங்களுடைய பார்வையை நீங்க சொல்லலாம் சார். அவருடைய சாதனைகள் நம்ம பார்ப்போம். சினிமால நிறைய பேர் ஒரு சாதனைகள் பண்ணாங்க. கேப்டன் அவர்கள் நீங்க ஒரு கமர்ஷியல் ஹீரோன்னு மட்டும் நிறுத்திட முடியாது. ஒரு தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயம் சினிமால நிறைய புதுமைகளை செய்திருக்காரு அவரு. ஒரு பக்கம் வில்லேஜ் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கங்கை அமரன் சார், ஆர் சுந்தரான் சார், இந்த மாதிரி அவங்களோட இயக்கத்துல வில்லேஜ் படங்கள் எடுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் செல்வமணி சார், ஆர் விஜயகுமார் சார், இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்மி கதை, போலீஸ் கதை, இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ன்றத ஒரு அந்த ஒரு 70 mm அதிகமா அப்ப நடிச்ச ஹீரோ அவர் தான். அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் அடையார் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் பேர் எடுக்கிறதுக்கும் அதுல இருந்து நிறைய இயக்குனர் வர்றதுக்கு கேப்டன் அவர்களின் முக்கியமான காரணம்ங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ சினிமாலையும் அவர் நிறைய புதுமைகளை நிறைய வித்தியாசங்களும் பண்ணியிருக்காரு. புலனுசாமி, ஊமை விழிகள்லாம் பாத்தீங்கன்னா பாதி படத்துல தான் ஒரு ஹீரோவே வருவாரு. நிறைய புதுமைகள், டயலாக் டெலிவரி ஆகட்டும், அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அது அதை இன்னொருத்தரால நம்ம ஈடு இணையே செய்ய முடியாத மாதிரியான ஒரு 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 சாதனை தான் அவர் பண்ணது. பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி வேடத்துல அவர் நடிச்சிருப்பாரு. ஒரு இயக்குனரா அந்த கதாபாத்திரத்துக்கு இவர் ரொம்ப பொருத்தமானவர் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? இல்ல, அது அவரோட என்கிட்ட தனிப்பட்ட முறையில அவர் பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஒரு போலீஸ் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம வீட்டுல கூட கோபமா தான் இருப்பேன். நானு வெளியில யாராவது ஸ்டாஃப் யாராவது தப்பு பண்ணா கூட நமக்கு சட்டுன்னு கோபம் வரும். என்னன்னு பார்த்தா நம்ம போலீஸ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாரு. அதே மாதிரி நான் வில்லேஜ் கேரக்டர், ஒரு கிராமத்துல பெரிய ஆளு கதர் சட்டை போட்டிருக்கேன்னா அப்ப நான் எல்லாத்தையுமே பொறுமையாரு, ஏன் சண்டை போடுற, ஏன் கோவப்படுற அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம பண்ற கேரக்டர் நம்ம அந்த டைம்ல நம்மளோட பர்சனாலிட்டியே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் உள்வாங்கி நடிக்கக்கூடியவர். எவ்வளவு இன்னும் சொல்ல போனா ரமணால அந்த ஒரு ஒரு லென்த்தி டைலாக் அந்த புள்ளி உரம் சொல்லுவாரு. அது எல்லாத்தையுமே 2 டேக் தான் பண்ணோம். ஒரு டேக்ல கேமரா லேண்ட் ஆகல, இன்னொரு டேக் அப்படியே சொன்னாரு. எல்லா நம்பர்ஸோட சொன்னாரு. அது ஆச்சரியமா இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப வியப்புக்குரிய நிறைய விஷயங்கள், டயலாக் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே
ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி அவர் ஒரு சிறந்த ஆளுமை, சிறந்த தலைமை பண்பு கொண்டவர் அப்படின்னும் எல்லாருமே சொல்றாங்க. நடிகர் சங்க தலைவராகவும் வந்து அவர் இருந்திருக்காரு. அது பற்றிய நினைவுகளையும் நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். அதுதான் நான் குறிப்பா சொல்லணும்னா, இப்ப வந்து சிவாஜி ஐயா அவர்களுடைய மறைவும் சரி, எப்படி அவ்வளவு கூட்டத்தை வந்து இறங்கி சமாளிச்சாருன்றது ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திர கலை விழா வந்து சிங்கப்பூர், மலேசியால நடந்துச்சு. அந்த டைம்ல கூட வந்து அவர் வந்து ரஜினி சாரையும், கமல் சாரையும் அவரு வந்து ஒரு அப்படியே சேஃபா கொண்டு போவாரு. அவங்களுக்கு சமமான ஒரு கதாநாயகனாக இருந்தாலுமே கூட, அவங்க 2 பேரையும் அப்படி சேஃபா கொண்டு போய் ஒரு லிஸ்ட்ல ஏத்தி போடுற காட்சியெல்லாம் வந்து, சரி நானும் ஹீரோ, உங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் எனக்கு போங்க அப்படின்ற மாதிரி இல்லாம அப்படி எல்லாரையும் பாதுகாப்பு கொண்டு போகணுன்ற ஒரு ஒரு நோக்கம் இருக்கும். அதே மாதிரி நான் கண்ணால பார்த்தது வந்து கேப்டன் அவர்களோட வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து டைரக்டர் செல்வமணி சாரோட வீடு. அவர் வீட்டுக்கு அவர் ஒரு நாள் அவரோட தந்தை இறந்துட்டாங்க. உடலை வந்து சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவரு உட்காந்துக்கிட்டு அந்த வண்டியை கொண்டு வா, இந்த வண்டியை கொண்டு வா, இது பாடி ஏத்துங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்ட்டு உட்காந்துக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்னொரு கார்ல வச்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஒரு ஹீரோன்னு இல்லாம அந்த இடத்துல அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுங்கும் போது அவர் நம்ம ஒரு நடிகர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கறதெல்லாம் மறந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தான் இறங்கி அவர் வேலை செய்யறத நான் அன்னைக்கு கண்ணாலே பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.